ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஓடிசி தமிழ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி கிரிக்கெட் அண்ட் ஃபார்முலா 1 இத பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கும்போது, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் இந்தியா இப்போ வின் பண்ணி லீட்ல இருக்காங்க. 2-1ன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபார்முலா 1ல 2026 ஓட நியூ ரெகுலேஷன்ஸ் அத பத்திலாம் நம்ம வீடியோ வந்து சீக்கிரமே போடப் போறோம். ஸோ எஸ் வெயிட் பண்ணிட்டு இருங்க. அண்ட் அதுவரைக்கும் இப்போ நம்ம ஃபுட்பால் பத்தி தான் பேசப் போறோம். ரீசென்ட்டா இப்போ நேத்து வந்து ரூபன் ஆமரிமோட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்துச்சு. ரூபன் ஆமரிம் ஹானஸ்டியா பேசுறது வேற, ப்ரூட்டலா பேசுறது வேற, அப்புறம் கண்மூடித்தனமா பேசுறது வேறன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த 3மே கலந்து வச்ச மாரி ரூபன் ஆமரிம் வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அதாவது 3மே கலந்து வச்ச மாரி இல்ல. கண்மூடித்தனமா ரூபன் ஆமரிம் வந்து சின்ன பசங்க மேல, அதாவது அண்டர் 19, அண்டர் 21 பிளேயர்ஸ் மேல ரொம்ப ஒரு ப்ரூட்டாலிட்டியா அவங்க மேல வந்து அந்த ப்ளேம போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நெறைய பேர் நேத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயம். சுனில் சேத்ரி நேத்து வந்து இப்போ நீங்க அந்த பிக்சர்ல பார்ப்பீங்க. சுனில் சேத்ரி நேத்து மெஸ்ஸிய பார்க்கறதுக்கு வந்து நேத்து வான்கடேல போயிருப்பாப்ல. விராட் கோலியும் வர மாரி தான் பிளானு. மோடிஜிய மீட் பண்றதுக்காண்டி, அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடிஜிய பார்க்கறதுக்காண்டி விராட் கோலி போனதுனால வான்கடேக்கு விராட் கோலியால வர முடியலன்னு சொல்லிட்டுலாம் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது ஒரு விஷயம். பட் இந்த சுனில் சேத்ரி பிக்சர் பாருங்களேன். அவர் வந்து மகாதேவா, மெஸ்ஸி, தி கோட்டு, ஆல் டைம் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த டீ ஷர்ட்ட போட்டுவுட்டு, என்னடா பண்றீங்க? எனக்கு புரியலடா. ஐ ஐ டோன்ட் நோ. நம்மளோட லெஜெண்ட் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால் சுனில் சேத்ரி, இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல ஒரு கட்டத்தில மெஸ்ஸியோட அதிகமா கோல் அடிச்சவரு. நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். ஏசியால வந்து இந்த சின்ன சின்ன கண்ட்ரீஸோட ப்ளே பண்ணி சின்ன சின்ன கண்ட்ரீஸ்ன்னு இல்ல, ரெஸ்பெக்ட் டூ அதர் கண்ட்ரீஸ். அர்ஜென்டினா, போர்ச்சுகல் அப்புறம் இந்த டீமெல்லாம் அந்த கொலம்பியா இவங்களலாம் கம்பேர் பண்ணும்போது, சின்ன கண்ட்ரீஸ் கூட அந்த லோயர் டயர் ஃபுட்பால் கிளப்ஸ் கூட தான் நம்ம சேத்ரி வந்து கோல் அடிச்சிருக்காப்ல. ஒரு கட்டத்தில மெஸ்ஸியோட அதிகமா கோல் அடிச்சு, அப்புறம் மெஸ்ஸி வந்து மேல தாண்டி போயிட்டாப்ல. இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அப்புறம் ஈரான் பிளேயர் ஒருத்தர் இருந்தாப்ல. அப்புறம் மெஸ்ஸி, அப்புறம் சேத்ரி இந்த மாரி தான் இருக்காங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் இந்தியன் ஃபுட்பால்ல தி கோட், நம்மளோட டேலண்ட், நம்மளோட டைமண்ட், இன்னொரு ஒரு ஆக்டிவ் பிளேயர் சுனில் சேத்ரி இப்ப ஆக்டிவ் பிளேயர் தான். அப்போ ஐஎஸ்எல்லாம் ப்ளே பண்ணா விளையாட தான் போறாப்ல. மெஸ்ஸியோட கோட் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஷர்ட்ட போட வுட்டு, அவன மெஸ்ஸிய வந்து இப்படி தூக்கி கொண்டாட வுட்டு, என்ன பண்றீங்க? வாட் வாட் ஹேவ் யூ டன்? இந்த பாலிட்டிஷியன்ஸ் அப்புறம் இந்த ஆர்கனைசர்ஸ் அப்புறம் இந்த செலிபிரிட்டீஸ் இவங்கலாம் என்ன அவங்க வாட் ஹேவ் தே டன் அப்படிங்கிறத வந்து அவங்க ரியலைஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா கிடையாது. அவங்களுக்கு என்ன வரணும், மெஸ்ஸியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஓ! நம்மளும் மெஸ்ஸிய கூட்டு வந்துட்டோம்டா. இந்த கண்ட்ரிக்கு இந்தியா ஒரு வழியா கூட்டு வந்துட்டோம்டான்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு வந்து இந்த பேச்ச வாங்கிக்கணும். அவ்வளோதான். ஸோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் நெறைய வீடியோஸ் கிரிக்கெட், ஃபார்முலா 1 அண்ட் ஃபுட்பால் வந்து யுசிஎல்லாம் வந்து ரவுண்ட் ஆஃப் 16லாம் சீக்கிரமே வரப்போகுது. அண்ட் எஃப்ஏ கப்பும் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப ஆஃப்கன் கப்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. லைவ் கவரேஜ் வந்து நம்ம சீக்கிரமே கவர் பண்ண போறோம். ஏன் ப்ரோ லைவ் போட மாட்றீங்கன்னு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன இஷ்யூ. அதாவது இந்த எங்க வீட்ல இருக்கிற நெட்வொர்க் வந்து கொஞ்சம் இஷ்யூல இருக்கு. லைவ் போட்டுட்டு இருக்கும்போது டப்புனு கட் ஆயிரும். லாஸ்ட்ல ஒரு 2 டைம்ஸ் ஒரு 1 மந்த் இருக்கும் நம்ம லைவ் போட்டு. 2 டைம்ஸ் லைவ் போட்டு நடுவுல வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால போட முடியல. ஸோ அந்த நெட்வொர்க் வந்து நடுவுல கட் ஆகுறதுனால அந்த சிக்னல் சரியா வரமாட்டேங்குது. ஸோ அதனால லைவ் கவரேஜ் பண்ண முடியல. சீக்கிரமே அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லைவ் வந்து சீக்கிரமே நான் போட தான் போறேன். ஸோ எஸ் வெயிட் பண்ணிட்டு இருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி வீடியோ போடுவோம். ஏன்னா நம்ம டெய்லி இப்போ 2, 3 வீடியோ போடுறதான பிளான்ல இருக்கேன். ஸோ சீக்கிரமே அந்த வீடியோ வரும். எஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ரூபன் ஆமரீம் மேன் யுனைட்டட் வெர்சஸ் பவுர்ன்மவுத் கேம்க்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் குடுத்திருந்தாப்ல. நேத்து குடுத்திருந்தாப்ல. அது என்ன விஷயம் கேட்டாங்க அப்டின்னா, எப்பவும் போல நம்ம மெயினோ கேள்வி தான். அண்ட் எப்பவும் போல அண்டர் 19 ஏன் ப்ளே பண்ண அகாடமி பிளேயர் ஏன் ப்ளே பண்ண மாட்றீங்க அப்டின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கேட்டாப்ல. டென் ஹாக் இருக்கான்ல. டென் ஹாக்கு அப்புறம் அதாவது டென் ஹாக் அப்புறம் தான் அமோரிம் வந்தான். டென் ஹாக்க விட ராஃப் ராக்னிச் வந்து 4 மாசம் தான் இருந்தான். அவன விட்டுருங்க. இந்த ஒரு சில மேனேஜர்ஸ விட அமோரிம் தான் அண்டர் 21 பிளேயர்ஸ், அண்டர் 20 பிளேயர்ஸ்க்கு மினிட்ஸ் அதிகமா குடுத்துருக்கான். அதுல இன்க்ளூடிங் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சீடோபி லாஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து சீடோபி ப்ளே பண்ணான். இப்ப ஏடன் ஹெவன் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். தென் ஃப்ரெடிக்சன் அவனுக்கு வந்து நம்ம அமோரியம் தான் வந்து டெபு குடுத்தான். டோபி கோய்லர் அவனுக்கு வந்து அமோரியம் தான் நெறைய டைம் வந்து ப்ளே பண்ண வச்சிருக்கான். இன்கேஸ் நம்ம கேசமிரோவோட டோபி கோய்லர் தான் அதிகமா ப்ளே பண்ண வச்சிருக்கான். அதெல்லாம் ஒரு கட்டத்துல இருக்கட்டும். நீங்க வின் பண்ண மாட்றீங்க. நீங்க வந்து மேன் யுனைட்டட் வந்து எக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாமே அமோரியம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அமோரிம்ட்ட கேட்டப்போ, நான் வந்து இப்போ வின் பண்ணாதது தான் பிரச்சனை. நான் இப்போ நல்லா வின் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனல் எடுத்துக்கோங்க. நான் ஆர்சனல்னு சொல்றேன். அமோரியம் சொல்லல. ஆர்சனல் வந்து இப்ப வின்னிங் ரோல்ல இருக்காங்க. டாப் ஆஃப் த லீக்ல இருக்காங்க. நான் இப்போ வின் பண்ணிட்டு, எல்லா கேமையும் வின் பண்ணிட்டு, நான் இப்போ ஒரு கேம்க்குள்ள அதுவும் மேன் சிட்டி இல்ல ஒரு ஆர்சனல் மாரியான ஒரு கேம் வந்து நான் ஃபேஸ் பண்ண போறேன். அப்படிங்க அந்த கேம்க்குள்ள போகும்போது, நான் 2 டிஃபெண்டர் வச்சு கூட நான் உள்ள போறேனே. நான் 2 டிஃபெண்டர் வச்சு முன்னாடி மிட்ஃபீல்டர்லாம் வச்சுட்டு கூட நான் உள்ள போனாலும், என்ன வந்து ஃபேன்ஸ் வந்து என்ன பிரைஸ் பண்ண தான் செய்வாங்க. என்ன வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி எக்ஸ் பிளேயர்ஸ் வந்து, அதான் யுனைட்டட் வின் பண்றாங்களே, அப்புறம் எதுக்கு மேனேஜர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு, அப்படின்னு தான் சொல்லப் போறாங்க. பட் இப்ப நான் வின் பண்ணல. அதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அமரிம் சொல்லியிருக்கான். ஸ்பாட் ஆன் அமரிம் இது சொன்னது. ஏன்னா, ஆர்சனல் இப்ப பாருங்க இந்த சீசன் பாருங்க.
லிவர்பூல் விட்டுருங்க. ஆர்சனல் இந்த சீசன் பாருங்க. என்ன சொல்றது? அவங்க வந்து ப்ளே பண்றாங்க. 4 சென்டர் பேக் ஃபார்மேஷன் வச்சு ப்ளே பண்றாங்க. அதாவது அவங்களோட ஃபுல் பேக்ஸுமே சென்டர் பேக்ஸ் தான். கேலஃபியோரி, டிம்பர் இவங்க 2 பேருமே ஆர்கியூயபிளி அவங்க வந்து நேச்சுரல் ஃபுல் பேக்ஸ் கிடையாது. சென்டர் பேக்ஸ் ஹூ கேன் ப்ளே ஃபுல் பேக்ஸ். மத்தபடி அவனுங்க வந்து ஹராம் பால் தான் ப்ளே பண்றானுங்க. லோ ப்ளாக்க போட்டுவிட்டு பஸ்ஸ பார்க் பண்ணிட்டு கவுண்டர் அட்டாக்ல வந்து ஃபுட்பால் ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்பயாச்சும் பில்டப்ல வந்து கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணி அடிப்பானுங்க. 70-80% ஆஃப் த கேம் செட் பீஸஸ் தான். ஃப்ரீ கிக்கு, கார்னர். லாஸ்ட் கேம்ல கூட கார்னர்ல தான் ஓன் கோல்லாம் வந்துச்சு அவனுங்களுக்கு. 2மே ஓன் கோல் தான். மேனேஜர கொஸ்டின் பண்ணவே மாட்டாங்க இந்த மாரி ப்ளே பண்ணா. எனக்கு என்ன வின் பண்ணணும். வின் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் எடுத்து நான் டாப் ஆஃப் த லீக்ல இருக்கணும். இப்போ 3 பாயிண்ட்ஸ் கிளியர் வந்து டாப் ஆஃப் த லீக்ல இருக்காங்க மேன் சிட்டியோட. டாப் ஆஃப் த லீக்ல இருக்கானுங்க அப்டின்னா, நோ ஒன் வில் கொஸ்டின் தெம். நோ ஒன். லிட்டரலி நோ ஃபிளிப்பிங் ஒன். பட் யுனைட்டட்ல நம்ம என்னதான் நல்லா ப்ளே பண்ணி தோத்தாலுமே they will criticize us, especially our own legends, our own ex-players, so-called pundits. For example, Paul Scholes, Gary Neville இவனுங்க தான் முக்கியமான காரணம். இதுவே நீங்க ரியோ ஃபெர்டினாண்டா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க பேட்ரிஸ் எவராவா இருக்கட்டும், இவங்கலாம் கிரிட்டிசைஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா, they won't. ராய் கீன் இவங்கலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்க. ஏன்னா, இவனுங்கலாம் ஆக்டிவ்லி இந்த பண்டிட்ஸ்ல இருந்து இருக்கிறவனுங்க. ரியோ ஃபெர்டினாண்ட், பேட்ரிஸ் எவராலாம் ஆக்டிவ்லி இருக்க மாட்டானுங்க. அவனுங்கலாம் கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. டீம் எப்படி இம்ப்ரூவ் ஆகணுமோ, அத பத்தி தான் பேசுவானுங்க. பட் இந்த ஸ்கோல்ஸு, அப்புறம் ராய் கீன், கேரி நெவில் இவனுங்கலாம், அப்புறம் ஹேமி கேரகர் இவைங்கலாம் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அவனுங்க ஜாப்ல இருக்க முடியும். ரேஜ் பைட் பண்ணி தான் ஆகணும். கிளிக்ஸ் வந்து எப்ப வரும்? நீங்க வந்து ஒரு பிளேயர திட்டி வீடியோ போடுறதுக்கும், ஒரு பிளேயர வந்து பாராட்டி வீடியோ போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு பிளேயர பாராட்டி வீடியோ போடுறீங்க அப்டின்னா, கிளிக்ஸ் அவ்வளவா வராது. நீங்க தம்ப்நெயில்லே ஹி இஸ் எ குட் பிளேயர் அப்படின்னு சும்மா சிம்பிளா ரொனால்டோ இஸ் எ குட் பிளேயர்ன்னு சொல்லிட்டு நீங்க தம்ப்நெயில் வச்சுக்கிறீங்க. தம்ப்நெயில் வச்சு நீங்க வீடியோ போடுறீங்க. ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இப்ப ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்து வீடியோ போடுது அப்படின்னா, பீப்பிள் வந்து அதான் நம்மளுக்கு தெரியுமே ரொனால்டோ பெரிய பிளேயர்ன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ அதிகமா பார்க்க மாட்டோம். அதுவே ரொனால்டோ இஸ் எ ஷிட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தம்ப்நெயில்ல வச்சு, அதுல வந்து நீங்க கீழ டைட்டில்ல வந்து நீங்க ரொனால்டோ இஸ் எ ஷிட் பிளேயர், ஹி பிளேஸ் லைக் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸி தான் த கோட்ன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டீங்கன்னா, என்னடா அவன் எப்படி பேசுறான்? என்னதான்டா சொல்றான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு நீங்க கிரிட்டிசைஸ் பண்ற வீடியோக்குள்ள தான் போவீங்க. ஸோ தட்ஸ் வாட் இந்த மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் என்ன யூஸ் பண்றாங்கன்னா அதுதான். அண்ட் ஆல்சோ நீங்க ஃபேமஸான யுனைட்டடோட ஃபேன் சேனல் யுனைட்டட் ஸ்டாண்டா இருக்கட்டும், அப்புறம் நீங்க ஸ்டெட்ஃபோர்ட் பேடகா இருக்கட்டும், இவங்கலாம் என்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றானுங்க. ஒரு பிளேயர்ஸ கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்க. நீங்க லைவ் வாட்ச் அலாங்ல, லைவ் ஸ்ட்ரீம்ல நீங்க லைவ் வாட்ச் அலாங் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு மேட்ச் வந்து நீங்க லைவ் வாட்ச் அலாங் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப வந்து நீங்க ஒரு பிளேயர் கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து பால லாஸ் நானே லைவ் வாட்ச் அலாங் பண்ணும்போது, மேன் யுனைட்டட் மேட்ச் அலாங் லைவ் வாட்ச் அலாங் பண்ணும்போது, என்னடா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ப்ரீ சீசன்ல இவன ஆல்ரெடி செல் பண்ணியிருக்கணும்னு நெறைய வாட்டி நானே சொல்லியிருக்கேன். பட் ஆஃப்டர் மேட்ச் ரியாக்ஷன். அதிலயுமே நான் நெறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்றேன். ப்ரூனோ பெர்னாண்டஸ் இல்ல அப்டின்னா, மேன் யுனைட்டட் வந்து இந்த சீசன் திணற தான் செய்வானுங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு அப்படியே ஒரு ரீப்ளேஸ்மென்ட் இருந்தா தான் மேன் யுனைட்டட் வந்து திணற மாட்டானுங்க. நான் வந்து நார்மலா பேசும்போது நான் இதான் சொல்லுவேன். பட் மேட்ச்ல ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து தப்பு பண்ண தான் செய்ய போறோம். முக்காவாசி கேம் வந்து மேன் யுனைட்டட் இந்த சீசன் ஸ்ட்ரகிள் பண்ணது ப்ரூனோ பெர்னாண்டஸ் மிஸ்டேக்கால தான் இருக்கும். ஸோ எஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். இது ஒரு விஷயம். அமோரிம் நேத்து வந்து டோபி கோயலர், அமாஸ், சீடோபி மார்டின் இவனுங்களலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காப்ல. அதாவது கிரிட்டிசைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஹானஸ்ட்டுக்கும், ப்ரூட்டாலிட்டிக்கும் அதான் முன்னாடியே சொன்னேன்ல கண்மூடித்தனம். இதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் இது ப்ரூட்டல் ஹானஸ்ட். ப்ரூட்டாலிட்டின்னு சொல்ல மாட்டேன். ப்ரூட்டல் ஹானஸ்ட். ராஃப் ரக்னிச் ஓனர்ஷிப்ப பத்தி பேசும்போது என்ன சொன்னான்? யுனைட்டடுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தேவ. ஜோசே மோரினியோ என்ன சொன்னான்? ஓனர்ஷிப்பையும் இத தான் சொன்னான். மேன் சிட்டிலாம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே இருந்ததுனால இப்படி இருக்கு. நம்ம வந்து இம்மீடியேட் ரிசல்ட்க்கு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஹியரார்கி. அதான் வந்து ஹெரிடேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ராஃப் ரக்னிச்சும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வேணும். நம்ம 11 பிளேயர்ஸும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு இருந்தான். உடனுக்கு உடனே சாக் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. ராஃப் ரக்னிச்சையும் சாக் பண்ணானுங்க. ஜோசே மோரினியோயும் சாக் பண்ணாங்க. ஓலே குனார் சோல்ஷர் வந்து எனக்கு ஹாலாண்ட் வேணும் வந்து 10 மில்லியனுக்கே கிடைச்சிருப்பான். அப்புறம் நம்ம அல்வாரஸ் அவன வந்து ஓலே குனார் சோல்ஷர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணான். அப்புறம் பெல்லிங்ஹம் ரெக்கமெண்ட் பண்ணான். ஸோ எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு நல்ல நல்ல பிளேயர்ஸா வாங்காம, நீ எதுக்குடா நல்ல நல்ல பிளேயர்ஸா ஏன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்க? நீ இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. 5 மேட்ச் வந்து நீ இப்போ வின் பண்ணல. நீ வந்து வெளில போயிருன்னு சொல்லிட்டு ஓலே குனார் சோல்ஷரையும் நம்ம தூக்கி விட்டோம். இப்போ ரூபன் ஆமரிம், ராஃப் ரக்னிச் சொன்ன அதே தான். அவனுங்க வந்து ஓனர்ஷிப்ப கிரிட்டிசைஸ் பண்ணான். இவன் வந்து பிளேயர்ஸ கிரிட்டிசைஸ் பண்ணல. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன கேட்குறாங்களோ, அதுக்கு தகுந்தாப்புல பிளேயர்ஸ கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி, இப்போ உள்ள பிளேயர்ஸுக்கு அவன் சொன்னான். டோபி கொய்லர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றதில்ல. அவன் லோன்ல இருக்கிறது வந்து அதிகமா ஸ்டார்ட் பண்றதில்ல அப்படின்னு சொல்றான். சீடோபி மார்டின் வந்து எப்பவுமே அண்டர் 20 அவனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹாரி மாஸ் வந்து அவனுக்கு வந்து அடிக்கடி அவன் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதில்ல. அடிக்கடி அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதில்லன்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதில்லன்னு சொல்லியிருக்கான். இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே சோசியல் மீடியால கிளம்பிட்டானுங்க. "ஏய் இவனுங்கலாம் இன்ஜுரில இருக்கானடா, இவன் என்ன எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்கான்." அப்படியே அவனுங்க பெர்ஃபார்ம் பண்ணலனாலுமே,
உன்னோட அகாடமி உன்னோட பிளேயர்ஸே நீ வந்து இப்ப ப்ளேம் பண்ணி நீ தூக்கி போட்டுருவியா? நீ வந்து இப்போ நீ பாம் மாரி தூக்கி போட்டுருவியா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. இதே தான் இதுக்கு முன்னாடியே நடந்துச்சு. ஹோசே மோரினியோ, ராஃப் ரக்னிச். இந்த ஓனர்ஷிப் இருக்குல்ல, மேன் யுனைட்டடோட ஓனர்ஷிப் இருக்குல்ல, அவனுங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி இதே தான் வேணுங்கிறதுக்காக தான் ரூபன் அமரிம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு பெர்ஃபார்மன்ஸ் அது ஒரு கட்டத்தில இருக்கட்டும். இன்னொன்னு மேனேஜ்மென்ட் அதுவும் ஒரு கட்டத்தில இருக்கட்டும். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரூபன் அமரிம் வந்து புரூட்டாலிட்டியா, ஹானஸ்ட்டா பேசினா தான், இந்த மேன் யுனைட்டடோட இருக்கிற சுத்தி உள்ள அந்த ஓனர்ஷிப்ப கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ரூபன் அமரிம் மேல கொஸ்டின் பண்ணுவாங்க. இப்போ மோஸ்ட்லி நான் இப்ப என்ன சொல்றேன், ஒழுங்கா பிளேயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, அதாவது கிளேசர்ஸ் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, இந்த மாரி டைம்லாம் யுனைட்டடுக்கு வந்திருக்காது. அவனுங்க வந்து ஃபியூச்சர நோக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, அது வந்து வந்திருக்காது. பட் அப்பப்போ ஒரு 80 மில்லியன் குடுத்து சான்சோ வாங்குறதோ, ஒரு 50 டூ 100 மில்லியன் குடுத்து போக்பா வாங்குறதோ, இந்த மாரி வாங்குனதுனால தான் இப்போ வந்து பினான்சியல் கிரைசிஸ்லாம் வந்து, அவனுங்க வந்து ஒர்க் அவுட் ஆகாம இப்போ யுனைட்டடும் இந்த நிலைமையில இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம மறுபடியும் ஓனர்ஸ் மேல நம்மளோட பார்வை போகக்கூடாது. ஓனர்ஸ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. கிளேசர்ஸ் வந்து சாக் பண்ணணும். கிளேசர்ஸ் வந்து வெளில போணும். அவங்க கிளப்ப விக்கணும்னு சொல்லிட்டு ரூபன் அமரிம் டைம்லயே எரிக் டென் டைம்லயே ஸ்டேடியம்லக்குள்ளலாம் வந்து அவனுங்க பேனர்லாம் வச்சுட்டு கத்திட்டு இருந்தாங்க. அந்த மாரிலாம் மறுபடியும் வரக்கூடாது. அதனால நம்ம ரூபன் அமரிம்ம இந்த மேனேஜர நம்ம வாங்குனா, இந்த மேனேஜர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நல்லா வந்து சமாளிப்பான். நல்லா வந்து கொஞ்சம் ஹானஸ்ட்டா பேசி மீடியா அட்டென்ஷன அவன் இழுத்துக்குவான். அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம ஜிம் ராட்க்ளிஃப் அண்ட் கிளேசர்ஸ்லாம் அவங்க 2 பேரும் ரூபன் அமரிம் வந்து ஜிம் ராட்க்ளிஃப் அதாவது இனியோஸோட அப்பாயின்ட்மென்ட் தான். இனியோஸ் வந்து இந்த மாரி பிளான் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, கிளப்போட அந்த கல்ச்சர் இதெல்லாமே சரி அண்ட் இந்த அட்டென்ஷன் சீக்கிங்லயும் சரி, ரூபன் அமரிம் வந்து கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கான். ஸோ திஸ் இஸ் வாட் இனியோஸ் வாண்டட் அண்ட் திஸ் இஸ் வாட் மோஸ்ட் ஆஃப் த ரைவல் ஃபேன்ஸ் வாண்டட். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? லிவர்பூல் ஃபேன்ஸ் அண்ட் ஆர்சனல் ஃபேன்ஸ் நான் எல்லா ஃபேன்ஸையும் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸ் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்ல மாட்டேன். சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல அக்கவுண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அக்கவுண்டா இருக்கட்டும். இல்ல யூடியூப்ல வந்து நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அக்கவுண்டா இருக்கட்டும். இவங்க வந்து ஆர்டெட்டாவா இருக்கட்டும், இல்ல வந்து பெப் குவார்டியோலாவா இருக்கட்டும், இல்ல கிளாப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு 2, 3 இயர்ஸ் பேக் பெப் குவார்டியோலா வந்து ஃபர்ஸ்ட் சீசனே வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிடல. ஆர்டெட்டா வந்து ஃபர்ஸ்ட் சீசனே எஃப்ஏ கப் ஜெயிச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? இப்போ தான் ஒரு 2 வருஷமா தான் டைட்டிலுக்கு வந்து காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பரா காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. லிவர்பூல், கிளாப் வந்த ஒரு 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காம்பீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாரி வந்து யுனைட்டடும் ஆயிறக்கூடாது. எரிக் டென் ஹாக் வந்து ஒரு மோசமான மேனேஜர். அது வந்து எனக்கு அப்பாயிண்ட் பண்ணும்போதே தெரியும். ஓலே குன்னா சோல்ஷர் வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த கேலபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேலிபர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் ரூபன் அமரம் இஸ் பெர்ஃபெக்ட் மேனேஜர். ஸ்போர்ட்டிங்ல என்ன பண்ணியிருக்கான்னு தெரியும். இப்போ என்ன வித்தியாசம் அப்டின்னா, ஆர்டெட்டா, கிளாப் அண்ட் பெப்புக்கு பண்ண மாதிரியே அமோரிமுக்கும் நெறைய டைம் குடுத்து அவனுக்கும் நல்ல நல்ல பிளேயர்ஸா வாங்கி குடுத்துருவானுங்களோ அப்டின்னு சொல்ட்டு, சில ஆர்சனல் அண்ட் லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து அவனுங்களுக்கு தோணுது. நல்ல நல்ல டைம் குடுத்து நல்ல பிளேயர்ஸையும் குடுத்துட்டா எந்த மேனேஜரா இருந்தாலும் சரி, தே வில் டேக் த கிளப் டூ நெக்ஸ்ட் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வின்சென்ட் காம்பனி பாருங்க. பெர்ன்லில வந்து கேவலமா ப்ளே பண்ணிட்டு இருந்தான். ரிலகேஷனுக்கு கொண்டு போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேயர்ன் மியூனிக் ஆர் டாமினேட்டிங். புண்டஸ்லீகாவா இருக்கட்டும், நம்ம சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ் இந்த மாரி விஷயம்லாம் வந்து இருக்க தான் செய்யுது அமோரிம் பத்தி. ஸோ இதான் இந்த வீடியோ. ஈவினிங் வந்து உங்களுக்கு வுல்வ்ஸ் பத்தி கொஞ்சம் ஒரு லைட்டா ஒரு ப்ரிவ்யூ அண்ட் ஃபார்முலா 1 பத்தி நியூஸ்லாம் உங்களுக்கு ஈவினிங் வரும். ஸோ எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.